சனிக்கிழமை கட்டுறேன்னு சொல்றாங்க. உங்க காசு இல்ல, பேங்க்ல போய் நீங்க சொல்லுங்க. எங்களுடைய வேலையே அதுதான். மாச கடைசின்னு ஒன்று இருக்கு. எல்லா ஆமா, எங்களுடைய வேலை அதுதான். இந்த மாதிரி மக்களை வந்து அனாவசியமா 31ஆம் தேதிக்குள்ள பேமெண்ட் வாங்கினா சரி என்ட்ரி ஆகும். சனிக்கிழமை நார்கேஷனுக்கா அவங்க வேலை இப்போ நார்கேஷன்ல நீங்க வர சொல்லணுமா? அது அவங்களுக்கு மட்டும்தான் அது விழுகும். அவங்களுக்கு மட்டும் விழுக. நீங்க நினைச்சா நான் அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. கட்டினவங்களுக்கு எப்படி நீங்க போட முடியும்? கட்டிருக்காங்க, அவங்களுக்கு எப்படி போடுவீங்க? கோடி விழுங்க. சரி ஓகே, நான் நார்கேஷன் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் நீங்க வர சொல்றேன், நீங்க கிளம்பி வாங்க. அதெல்லாம் ப்ராப்பரா உங்களுக்கு ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க நிறைய கம்ப்ளைண்ட்டையும் பார்த்துட்டோம். நாளைக்கு ஏதாவது ஓடி காமிக்குது. நீங்க ஓகே வர சொல்லுங்க, நான் நார்கேஷன் இப்போ ஆள் வர சொல்றேன். நாங்க கட்ட மாட்டேன்னு சொன்னாதான் அவங்க நம்ம பேசுறோம். கட்டணும்னு சொல்றோம், அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கணும்? அப்படி வாங்காம விட்டுருவாங்களா? கர்ப்பிணி பெண்ணு. அதுக்கப்புறம் எத்தனை உங்க எக்கோடெக்ஸ் உங்க பேங்க் எத்தனை பேர்த்த வந்து அதுக்கு அடுத்தது நாங்க என்னென்ன பண்ணிருக்கோம்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. சரி இப்ப நீங்க வாங்க, நேர்ல வாங்க, நான் பாக்குறேன் வாங்க. நேர்ல வாங்க, இப்ப வாங்க. என்னது கர்ப்பிணி பெண்ணு? சரி இப்ப நீ நான் எங்களுடைய வேலையே அதான், நாங்க அதான் பண்றோம். நீங்க இப்ப அனுப்பியிருக்கிற கலெக்ஷன் டீம் கிட்ட ஆத்தரேஷன் லெட்டர் இருக்கா? இந்நேரத்தை ஆர்பிஐ ரூல்ஸ் மீறி அவர் வந்திருக்காரு. எங்க லெட்டர் காட்ட சொல்லுங்க. சரி கஸ்டமர் கிட்ட காட்ட சொல்லுங்க. கஸ்டமர் கிட்ட காட்ட சொல்லுங்க. ஆர்த்தடேஷன் லெட்டர் இருக்காமா, பர்மிஷன் லெட்டர் இருக்காமா, இருக்கான்னு கேளுங்க. சரி நான் கேட்கல, பர்மிஷன் லெட்டர் கேட்கறது கஸ்டமர் கேட்கறாங்க. நீ இப்ராஹிம் பாய் கூப்பிடுறியா? நானா தான் சொன்னேனே, நான் யாருன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் திருப்பி சொல்ல முடியாது. எங்களுடைய வேலை அது, நான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு 1000 வேலை இருந்தாலும் 9 மணிக்கு மேல ஒரு மக்களை வந்து ரோட்ல இருந்து நடக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. எனக்கு மேல இருக்கிறவங்க அதாம சொல்றாங்க. இருங்க, நான் கோயம்புத்தூர் வரைக்கும் போகணும். எங்கேயா பணத்தை வாங்கிட்டு போனா நான் எப்படி போறேன்? பணத்தை வாங்கி கொடுத்துட்டு போனா ஏன் காசு கத்தாதீங்க, ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? அவர் பேசுற மாதிரி இல்ல. மேனேஜர் எஸ்பி ஆபீஸ்ல இருந்து ஆளை கூப்பிட்டு வர்றாப்லையாமா? மேனேஜர் போன்ல பேசிட்டு இருக்காப்ல. மேனேஜர் பேர் என்ன? மேனேஜர் பேரு போன் எடுக்கேன். போன் எடுத்து ஆன்சர் பண்ணியிருந்தா பரவாயில்ல. டெத்துக்கு போயிட்டாங்க எல்லாம். ஓகே, யார்கிட்ட சொன்னாங்க? கட்டிதாமா ஆகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காப்ல. மேனேஜர் பேர் என்ன? மேனேஜர் பேசுறேன். அவர் பேர் என்னன்னு கேளுங்க. லோன் வாங்குறப்ப இந்த